வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தன்முனைப்பு இல்லை அப்படின்னா பழுத்த பழம் அப்படிம்பாங்க. பழுத்த பழம்னா நல்ல சீனியர், அதாவது ஒரு 90 இயர்ஸ் 95 இயர்ஸ் வந்துட்டாங்கன்னா பழுத்த பழமாட்டம் இருக்கிறாரு. அவரை பார்த்தாலே ஒரு தெய்வீக அலை மனம் வீசுது. அவரை பார்த்துட்டு வந்தால் போதும், நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பழுத்த பழம்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் அந்த பழத்தோடு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய அந்த வயோதிகம் அந்த 95+ அந்த நேரத்தில் போகும்போது நம்ம உதிர்வதற்கு தயாராகிரும். ஆனால் இல்லை ஒன்று பியூட்டி என்னென்னா, நம்ம ஒரு 30 வயசுலேயும் உதிர்ந்து போகலாம். அது ப்ரீ மெச்சூர்டுன்னு சொல்லுவாங்க. மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே வந்துடுறது. அந்த ஞான நிலை, அந்த புரிதல் அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த முதிர்ச்சித்தன்மை வந்துடும். அந்த முதிர்ச்சித்தன்மை வந்ததுக்கு அப்புறம் அதுலேயும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நம்மளுடைய இப்போ ஏஜிங் ப்ராசஸ் இருக்குது. அதே போல் உயிர் நம்மளுடைய பாடியிலேருந்து விடுபடாத அளவுக்கு சில ஃபார்முலாவை கையாண்டு, அது ஃபார்முலானா வேறு ஒன்றும் இல்லை, தன்முனைப்பு கொஞ்சம் பெர்சன்டேஜ் வச்சுக்கிட்டோம்னா உயிர் போகாது. அது ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட்டாக நேச்சராக நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் நடத்தப்பட்டு எபோ 90 அப்போ அந்த இடத்துல நம்ம உதிரக்கூடிய தன்மை வரும். உதிர்ந்ததுன்னா என்ன, உடல் உயிர் உதிர்ந்து போயிடும், பாடியை விட்டு கிளம்பி போயிடும். இந்த நிலைப்பாடெல்லாம் நம்மளுக்குள்ளே அப்படியே ஆட்டோ மோடில் நடக்கணும். நம்ம இந்த புக்கில் படித்து அந்த படிக்கும்போது நல்லாயிருக்கும், கேட்கும்போது நல்லாயிருக்கும். ஓஹோ இப்படிலாம் அது ஒரு நுட்பமான கருத்தாக இருக்கே அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுவது, உள்ளுக்குள்ளே அந்த அல்கெமி, அந்த ரசவாதம் நடத்தப்படணுமா வேண்டாமா, நடத்தப்படணும். அப்போ அதுக்கு நான் யார் அப்படிங்கிற அந்த டாபிக் உள்ளுக்குள்ளேயே தெரிய ஆரம்பிக்கணும். ஹூ ஆம் ஐ? நம்ம தியரியை படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்ட கதையாயிரும். டீச்சர்ஸ்லாம் நம்மளை சின்ன குழந்தைகளில் திட்டுவாங்கல்ல, எங்கடா காதை வச்சுருக்கிற, சரி காதை இங்கே தான் வச்சுருக்கிற அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறிய, மண்டையில் உனக்கு ஏறவே மாட்டேன்னு சாக் பீஸ் எடுத்து போர்டில் இருந்து தூக்கி எறிவாங்க. கொஷின் கேட்பாங்க, கொஷினுக்கு ஆன்சர் சொல்ல தெரிலனா, எங்கே இருக்கிற, இங்கே இருக்கிற, வேறு எங்கேயாவது இருக்கிறியா அப்படின்னு. இதே போல் தான் மனம் அந்த மனம் அங்கே ஃபோக்கஸ்டாக இருந்ததுன்னா ஸ்கூலில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எல்லாம் நம்பர் 1 இருப்போம். அப்போவுமே சின்ன வயசுலேருந்தே இது ஃபோக்கஸ்டாக இருக்காது, அது வாட்டில் அலைஞ்சிட்ருக்கும். அதான் பெருமானார்கள் என்ன சொன்னாங்கன்னா, சித்தர் பெருமானார்கள் ஒரு செகண்டுக்கு 180 TPSன்னு சொல்லுவாங்க. அது அப்ராக்சிமேட்டாக, அதுக்கு மேலே இருக்கும். 180 தாட் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 180 தாட் வரும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஒரு செகண்டுக்கு 180 தாட் வந்தால் நம்ம என்ன ஆகும்? அதனால தான் மண்டையை பிச்சுக்கிட்டு பைத்தியமாக அலையிறோம் எல்லாருமே. 150 தாட்டுனா சும்மாவா? அந்த 180 தாட்டை நம்மளை போட்டு படுத்தி எடுக்குமா எடுக்காதா? எந்த தாட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண, எந்த தாட்டில் நம்ம நிலைத்து நிற்பது தெரியாது. கடன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தாட்டு எல்லாமே நம்மளுடைய ரிலவெண்ட்டாகவும் வரலாம், இர்ரிலவெண்ட்டாகவும் வரலாம், நமக்கு தெரியாது. சரி, இந்த தாட்டெல்லாம் எங்கேருந்து வருது? நம்மளுடைய பதிவுகள், கடந்த கால பதிவுகளில் இருந்து அந்த தாட்டு வருது. பதிவுகளே இல்லைன்னா தாட்டு எப்படி வரும்? வராது. கற்பூரம் இருக்கிற வரைக்கும் தானே கற்பூரத்தை கொளுத்தி வைக்கும்போது எரியும். கற்பூரம் எரிந்து கரைந்து கடைசியில் கற்பூரம் இல்லாத போது என்ன ஆகும்? கற்பூரம் அங்கே எரியாது, அணைந்து போயிடும். அப்போ கற்பூரம் அந்த ஸ்டப் இருக்கிற வரைக்கும் தானே எரியும். அந்த கதை தான் இந்த கதை. அப்போ உள்ளுக்குள்ளே ஸ்டப் இருக்குது, அந்த தன்முனைப்பு அப்படிங்கிற ஸ்டப். அந்த தன்முனைப்புனா என்ன? கர்மாஸ், சஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா, அப்படி அதுக்கு வகைப்படுத்தி வச்சுருக்காங்க இல்லைங்களா? அது உண்மையாக பொய்யா அது வேறு, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அப்புறமா பண்ணுவோம். இப்போ இந்த காலகட்டத்துக்கு
அந்த கற்பூரம் இருக்கிற மாதிரி கர்மா இருக்கிறதுனால அந்த கர்மாவின் வெளிப்பாடு தான் நம்மளுடைய மன உணர்வுகள், மன அமைப்பு, மனதில் எழக்கூடிய எண்ணம். அதுதான் போட்டு படுத்தி எடுக்குது. நம்ம டியூன் பண்ண முடியல. நம்ம எப்படி பண்ண முடியும்? அது நம்மளை ஆட்கொண்டுருது. நம்ம அதை ஆட்கொள்ளணும். நம்மனை யார்? நம்மளுடைய மனதான். மனதை வைத்து மனதை ஆட்கொள்ள வேண்டும். சொல்லுவாங்கள்ல, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய தாள் வணங்க முடியும், அவனுடைய தாளை பிடிக்க முடியும், அவனை பார்க்க முடியும். அவன் அருள் அதுக்கு வேணும். அது மாதிரி மனம் என்ற கருவியின் மூலமாகவே மனதை அறிவதற்கு முற்படும் பொழுது தான் நம்ம அது என்னதுன்னு அந்த புரிதல் நடக்கணும். இந்த நிலைப்பாடெல்லாம் நம்மளுக்குள்ள அப்படியே ஆட்டோ மோடில் நடக்கணும்.